ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாண்டியஸ் ரோஸ் பார்க்க போகிறோம். பாண்டியஸ் ரோஸில் எல்லாரும் குமிழ் குமரி அழுகும் வாரமா இது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் கோமதியம்மா இப்படி குமரி குமரி அழுகுற, தேம்பி தேம்பி அழுகுறத பார்க்கணுமே, நம்மளால் முடியல. நமக்கே கொஞ்சம் ஃபீலிங்ஸ் ஆகுது. என்ன பண்ணுறது, தாய் புள்ள பாசம்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவை ஏன்டா இப்படி படுத்துறாங்க, எங்கள் அம்மா ஏன்டா இப்படி அனுபவிக்குது, காலங்கடைசியில் இப்படி அனுபவிக்கணுமான்னு சொல்லிட்டு இவங்க கதறில் தாங்க முடியாமல், குமுறலையும் தாங்க முடியாமல் நம்ம பாண்டியன் வெளியே வந்து நின்று கோமதியோட அம்மாவை சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னமே, ஆனால் அது முடியலையே அப்படின்னு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன் சொல்லிட்டு இவங்க படத்தின பாடு இருக்கு. யோயோ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா. கடையில் போய் உட்காந்து இவர் ஒரு பக்கத்து குமர ஆரம்பிச்சிட்டாரு. என்னடான்னு பார்த்தா கோமதி அவங்க அம்மா கூட சேர்த்து வைக்க முடியலன்னு சொல்லிட்டு துக்கம் தொண்டை அடைக்குது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமாட்ட சொல்ல, சரி உடுப்பா பார்த்துக்கலான்னு அவங்க ஒரு ஆறுதலை போட, இதுக்கெல்லாம் ஒரு காலம் ஒரு கவலைப்படாதப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம கதிர் வீராப்பு சண்டையா, ரவுடி குட்டி ரெடி அப்படின்ட்டாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா, நம்ம ராஜுவோட சித்தப்பாவும் அப்பாவும் வந்து வழி மறைக்க, எதுக்கடா வழி மறைக்கிறேன்னு உங்களை மாதிரி அம்மாவை என்னடா வீட்டை விட்டு துரத்துனான்னு சொல்லி பாண்டியன் கேட்க, இதெல்லாம் தேவையாடாப்பா சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் சொல்ல ஆரம்பிச்சாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம கதிர் ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு உரண்டை எழுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் கோமதி அம்மா அழுவாரதை தாங்க முடியாமல் வீட்டில் உள்ள எல்லாரும் மாற்றி சமாதானம் பண்ணுறாங்க. நம்ம தங்கமையில் ஒரு பக்கம் அத்தை அழுவாதீங்க அத்தை, இதெல்லாம் என்ன பரவாயில்ல விடுங்க, அம்மா பிள்ளைய பேசாமல் இருக்கணும்னா எப்படி இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த ஃபீலிங்ஸ் உனக்கெல்லாம் புரியாதுமா, உனக்கு என்னம்மா தெரியும், உனக்கு எந்த விஷயமும் புரியாது அப்படின்ட்டாங்க. இந்த ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்கிறது நம்ம மீனா ராஜியால் மட்டும்தான் முடியும். அது மட்டும் இல்லைங்க, நம்ம ராஜியோட அம்மா கவலைப்பட்டுக்கிட்டே அப்படியே மிளகா காய வைக்கிற மாதிரி ஓர கண்ணால் பார்க்குறாங்க பெத்த பிள்ளைய. நீ எங்கே இருந்தாலும் 100 ஆண்டு வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசீர்வாதத்தை போட்டாங்க. என்னடா இது, கடைசி வரையும் நம்ம பிள்ளைய எப்படி தான் பார்க்கணுமான்னு சொல்லிட்டு அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃபீலிங்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.